உங்கள் குழந்தைங்க ரொம்ப குள்ளமாக இருக்காங்க, வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க, ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா, வளர்ச்சியே இல்லை, வளராமல் இருக்காங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, குள்ளமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டால் ஒன்று தாத்தா பாட்டி குள்ளமாக இருப்பாங்க, அது ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை அப்பா இல்லை அம்மா வந்து குள்ளமாக இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்கன்னா ஷார்ட்டாக இருப்பாங்க, அதே போல் சேமாக. ஸோ வளர மாட்டாங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி வளர மாட்டாங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, அனிமிக்காக இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்லா வளர்ச்சி பண்ணிக்கலாம். நம்ம 24 வயசு வரையும் நம்ம வளர்ச்சி இருக்குது ஓகேங்களா, அதுக்கு மேலே வளர முடியாது. ஸோ 24 வயசுக்குள்ளே நம்ம குழந்தைங்களே வளர வச்சுக்கலாம். எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் நம்ம நல்லா வளர்ச்சி பண்ணிக்கலாம், நம்ம குள்ளமாக இருக்கிறவங்களே நம்ம வளர வைக்கலாம். ஸோ இதில் ஹோமியோபதி மெடிசன் இருக்குது, நோ சைடு எஃபெக்ட் ஓகேங்களா. இந்த ஹோமியோபதியில் ரைட் ஹைட் அப்படிங்கிற டேப்லெட் இருக்குங்க ஓகேங்களா. இது வந்து என்னன்னு கேட்டால் நம்ம நல்லா ஹைட் ஆக்கலாம், வெயிட்டும் போடும். ஸோ இந்த டேப்லெட் என்னன்னா 13 வயசு இருக்கிறவங்க வரையும் டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிட்டு வரணும். 13 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 2 டேப்லெட் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா வளருவாங்க, நல்லா ஹைட் போடுவாங்க, அனிமிக் பிரச்சனை சரியாகும். ஸோ